சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் மாநில தலைவருக்கான நிலைக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அஜய்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிலைக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது அரசு பணி தேர்வுகளில் செயல்முறைகள், தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கமிட்டியில் என்ன நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, தேர்வுகள் நடத்துகிற முறைகள், அதில் உள்ள சிரமங்கள், அதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி நம்ம வெளிப்படையான தன்மையோடு நடத்தலாம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் குறித்து நாம் விவாதிப்போம். அதில் ஒரு பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வர்றதுனால எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் இதில் வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில் நல்ல முடிவுகள் எடுத்து மேற்கொண்டு நம்ம இன்னும் அந்தந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த அடிப்படையில் இது ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை பல்வேறு இடங்களில் நடக்கும். அது மாதிரி இந்த முறை நமக்கு இங்கே சென்னையில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுலேயும் பல முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் பேசுகிறதுக்கு நாங்கள் இருக்கோம். இதில் எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை என்னென்னா, யூபிஎஸ்சி சேர்மன் அவர்கள் இப்போ தான் பதவியேற்றார்கள். பதவியேற்ற ஒரு வார காலத்திலேயே அவங்க இங்கே வந்து எங்களுக்கு கலந்து கொண்டு அறிவுரை வழங்க இருக்கிறார்கள். ஸோ இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக நான் பதவியேற்றப்போ சொன்னேன், எல்லா தேர்வுகளையும் நம்ம உரிய நேரத்தில் நடத்துவோம், அது மாதிரி முடிவுகளையும் உரிய நேரத்தில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஏறக்குறைய கடந்த 14 தேர்வுகள் நம்ம நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியிலே போட்டிருக்கோம். அது மாதிரி முடிவுகளும் சொன்ன தேதியிலே நம்ம போட்டு ஏறக்குறைய ஒரு 15,000 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்புகள் இப்போ நம்ம வழங்கியிருக்கோம். அதே அடிப்படையில் நம்ம இப்போது தேர்வுகளில் OMR ஷீட்டை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது, அந்த OMR ஷீட்டில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள்லாம் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சில முன்முடிவுகள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், மாணவர்கள் எழுதுகிற பேப்பரை எப்படி திருத்தினா அந்த மதிப்பெண் இருந்துட்டு குளறுபடி இல்லாமல் சரியான மதிப்பெண் அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கும் நம்ம பல எண்ணங்கள் வச்சு திட்டங்கள் போட்டுட்ருக்கோம். அதை பற்றிலாம் நாங்கள் இதில் அவங்களுக்கு சொல்ல இருக்கோம். தமிழ்நாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, அதில் நமக்கு என்ன நன்மை வந்தது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கோம்.